நூல் காஞ்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். தோழர்களே, சகோதரர்களே, உறவுகளே, அன்பு உறவுகளே, நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்து வரும் ஆதரவினால் நாங்கள் படிப்படியாக உயர்ந்து வருகிறோம். அந்த உயர்வின் காரணமாகவே நாங்கள் நல்ல செய்திகளை மட்டுமே பதிவிட வேண்டும் என்று விரும்புகிறோம். இன்னைக்கு நாம அப்படி என்ன செய்தி பார்க்க போறோம்னாங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும், யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மனிதனுக்கும் தான் நல்லா வாழணும். எந்த மாதிரி நல்லா வாழணும்னா, நல்லா காரு, அடுக்குமாடி குடியிருப்பது, மாட மாளிகைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படி மாட மாளிகை, நல்ல ஒரு சொகுசான காரு, நல்ல ஒரு உயர்வான 2 சக்கர வாகனம், நம்ம நினைச்சா எங்கேயாவது ஒரு சுற்றுப்பயணம் போகணும்னா அந்த ஊருக்கு போயிட்டு வரணும். இப்படி மகிழ்ச்சியோட வாழணும்னா எல்லாரும் விரும்புவாங்க. அதற்கான வாய்ப்புகளும் அவங்க கிடைக்கும். ஆனா எந்த இடத்துல அந்த வாய்ப்பு அவங்கள விட்டு நழுவி போகுதுங்கிறதா இப்ப நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நம்ம நல்லாதான் சிந்திக்கிறோம், நல்லாதான் உழைக்கிறோம், அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்குது. அதை கிடைச்சும் நம்ம எங்க அது தவற விடுறோம், அல்லது அது எப்படி நம்ம கையை நழுவி போகுது அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். இதுக்கு நான் ஒரு கதை ஒண்ணு சொல்ல விருப்பப்படுறேங்க. அந்த கதையில பாத்தீங்கன்னா மனிதர்கள் நிச்சயமா இல்ல, காட்டில் வாழக்கூடிய விலங்குகளை வச்சுதான் அந்த கதையை நான் உருவாக்கி இருக்கிறேன். ஏன்னா ஒரு கதையினுடைய ஆழத்தை சொல்லும் பொழுது ஒரு மனிதரை குறிப்பிட்டு சொல்வதோ அல்லது யாரையாவது ஒரு குறிப்பிட்டு சொல்வதை விட விலங்குகளை வைத்து உவமை காட்டுவது என்பது நமது இலக்கியத்திலே இருக்கிறது. அப்படி நான் யாரை வச்சு இந்த கதையை நான் உருவாக்கி இருக்கிறேன்னா, குரங்கும் மானும். இந்த குரங்கும் மானும் பாருங்க, இது இரண்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குதுங்க. எப்படின்னா, குரங்குகள் எழுப்பும் ஒலிகளை மான்கள் புரிந்து கொள்ளும், மான்கள் எழுப்பும் ஒலிகளை குரங்குகளும் புரிந்து கொள்ளும். அது இன்றைய ஆய்வுலையும் உறுதி செஞ்சிருக்காங்க. அதாவது இவங்க இருவருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு மொழி தொடர்பு இருக்கிறது. அதை வைத்து இவங்க வாழ்வை வாழ்றாங்க அப்படிங்கறத இன்னைக்கு ஆய்வுலையும் உறுதிப்படுத்தி இருக்காங்க. சரி, இப்ப நம்ம கதைக்கு அதனால நம்ம நேரடியா வந்துருவோம். இங்க ஒரு மானும் குரங்கும் ரொம்ப நீண்ட நாட்களாக நட்பாவே இருக்குது. குரங்கு உங்களுக்கு தெரியும் எப்படின்னு, மரத்துக்கு மரத்து தாவக்கூடிய ஒரு உயிரினம். அது மரத்துக்கு மரத்து தாவும் போது என்ன பண்ணுங்க, பழங்களை பறிச்சு மரத்திலேயே சாப்பிட்டு மரத்திலேயே கூட தூங்கும். மான் என்ன பண்ணும், நிலப்பகுதியில அந்த புற்கள் வளர்ந்திருக்கக்கூடிய அந்த புற்களை எல்லாம் அப்படியே தன் நாவால் அப்படியே சாப்பிட்டு 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 உயிர் வாழக்கூடிய ஒரு உயிரினம். இப்போ மான் சொல்லுது, இங்க மான் சொல்லுது, என்ன சொல்லுது, இன்று ஒரு நாள் நண்பா, அந்த குரங்க பார்த்து, நண்பா நீ என்னை போல் புல்லை உண்டு சாப்பிடு, உன்னை போல் நான் மரத்தில் ஏறி பழங்களை சாப்பிடுகிறேன். யார் சொல்றாங்க? மான் சொல்றாங்க. இப்ப அந்த குரங்குக்கும் இது என்ன ஆகி போச்சு, நல்லா இருக்கே இந்த யோசனை. ஏன்னா குரங்கு புத்தி தான் தெரியும் இல்லையா, அது எப்ப என்ன பண்ணுன்னு யாருக்குமே தெரியாது. குரங்கு இது நல்லா இருக்கு இந்த யோசனை அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்னைக்கு உன் வேலையை நான் செய்யறேன், என் வேலையை நீ செய் அப்படின்னு மான் மரம் ஏறிடுச்சுங்க. குரங்கும் நிலத்துல மேய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அங்குதான் ஒரு சிக்கல் ஆரம்பிக்கிறது. மான் பழங்களை சாப்பிட்டு கொண்டே இருக்கும் பொழுது குரங்கை ஒரு புலி சாப்பிட வருவதை மான் பார்த்தும் கூட அந்த தன்னுடைய உயிர் நண்பனை, குரங்கை, மானால் காப்பாற்ற முடியவில்லை. ஆனால் இதுவே குரங்கு மரத்தில் ஏறி பழங்களை பலமுறை சாப்பிட்டு இருக்கும் பொழுது ஒரு புலியோ அல்லது ஒரு வேட்டை விலங்கோ மானை வேட்டையாடி வரும் பொழுது ஒரு குரங்கு அதற்குள் இருக்கக்கூடிய ஒரு ஒளி அமைப்பை ஏற்படுத்தி மானை, தன் நண்பனை பலமுறை காப்பாற்றி இருக்கிறது. ஆனால் மானால் அதை இன்று செய்ய முடியவில்லை. இப்போ குரங்கும் போயிருச்சு. மான் எவ்வளவு நேரம் ஆனாலும் மேல இருந்து கீழே இறங்கி வந்துதான் ஆகணும். குரங்கோடையும் மானும் கிறங்கி வந்துதான் ஆகணும். எப்படி குரங்கு புலிக்கு உணவானதோ அதே போல் மானும் புலிக்கு உணவாகத்தான் போகிறது என்கின்ற இந்த நடந்த சம்பவத்தை பார்த்து மான் கண்ணீர் விடுகிறது. இதைத்தான் நமது இலக்கியம் சொல்கிறது. தெரிந்த வேலையை செய்ய வேண்டும்,
தெரியாத வேலையை தெரிந்த மாதிரி செய்வதனால் இந்த விளைவுகள் வருகிறது. நமக்கு ஒரு வேலை தெரியல, அல்லது நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கல, அது நம்ம தெரிஞ்சுக்காதனால நமக்கு என்ன ஆயிடுச்சு, அதனுடைய இழப்பீடுகள் வந்தே தீருங்கிறாங்க. தெரிந்த வேலைய விட்டவனும் கெட்டான், தெரியாத வேலைய தொட்டவனும் கெட்டான். இதுதாங்க அது. குரங்கு எப்பவும் போல மரம், அதுக்கு தெரிஞ்ச வேலை என்னங்க, மரத்துக்கு மரம் தாவறது. எப்பவும் போல மரத்துக்கு மரம் ஏறி பழங்களை மட்டும் அழகா உணவா எடுத்து கொண்டுட்டு மான புலி வேட்டையாட வந்தாலோ இல்ல பிற விலங்குகள் வேட்டையாட வந்தாலோ மானை காப்பாத்தி இருந்தா மானும் இப்ப உயிரோட இருந்திருக்கும், குரங்கும் உயிரோட இருந்திருக்கும். இவங்க ரெண்டு பேரும் இதுதான் அறியாமல் செய்யக்கூடிய பிழை. ரெண்டு பேரும் திட்டம் போட்டு இதை செய்யல, ஆனால் அறியாமல் செஞ்சுட்டாங்க. பாத்தீங்களா, அதனுடைய விளைவு என்ன? இந்த இழப்பை மீட்க முடியுமா? முடியாது. அதைத்தான் சொல்கிறார்கள். நீங்கள் இதுதான் நாலடியார்ல இது ஒரு பாடல் மூலமா சொல்றாங்க. இதை இந்த நாலடியார் பாடல் மட்டும் நான் சொல்லி மிக அழகாக இதை நிறைவு செய்கிறேன். அது பாருங்க, அந்த பாடலின் 168. தெரிய தெரியும் தெரிவில்லார் கண்ணும் பிரிய பெரும்படார் நோய் செய்யும் பெரிய உளவா இருங்களி சேர்ப்பையார் மாட்டும் களவாமை கோடி உரும் அப்படிங்கிறாங்க. அதாவது நீ இந்த பாடலுடைய அருமையான விளக்கம் என்னன்னா, ஒண்ணு தெரிஞ்ச வேலைய நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா செய், உனக்கு எல்லாம் கிடைக்கும். தெரியாத வேலைய எனக்கு இந்த வேலை தெரியும்னு சொல்லி செஞ்சு உன் மதிப்பை நீ இழந்து கொள்ளாதே. அதே போல எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி ஒருத்த உன் பக்கத்தால நின்னுகிட்டு, நண்பா இதை செய்யலாம், எனக்கு எல்லாம் தெரியும் நான் பாத்துக்கிறேன், நீ என்னை நம்பி வான்னு கூப்பிடுவான். அவனை நம்பியும் போயிடாது. உனக்கு அந்த தொழில் உனக்கு ஒரு தொழில்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க ஒரு தொழில் வணிகம் செய்யக்கூடிய நபராக இருக்கிறீங்க. உங்க கூட இருக்கிற நண்பருக்கு உங்க வணிகத்தை பத்தியே ஒண்ணும் தெரியாது. அவர் உங்க வணிகத்துக்கு ஆலோசனை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. உங்க நண்பருன்னு நீங்க கேட்கறீங்க. இதே போல்தான் நடக்கும். எப்படி மானும் குரங்கும் நண்பர்கள் தான். மான் சொன்னது குரங்கு கேட்டுருச்சு, விளைவு என்ன? அதே போல்தான் உங்கள் நெருங்கிய நண்பன், உயிர் நண்பன், உற்ற நண்பன் யாரா வேணாலும் வச்சுக்கோங்க, அவர் உங்கள் வணிகத்தில் அவருக்கு வணிக அறிவு இருந்தால் அதை பற்றி நீங்கள் கேட்டிருக்கலாம். அவருக்கே வணிக அறிவு இல்லை. அவர் உங்களுக்கு தவறான வழிகாட்டுதல் செய்யும் பொழுது வீழ்வது நீங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய எதிர்காலம் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஆக இதைத்தான் நமது நாலடியார் சொல்கிறார். தெரியாத தொழிலை செய்து விடாதீர்கள், தெரிந்த தொழிலை விட்டு விடாதீர்கள். நமக்கு தெரிந்த தொழிலில் ஒருவர் நல்ல ஆலோசனை சொன்னால் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் நல்ல ஆலோசனை தரவில்லை என்றால் அதை நீங்கள் தவிர்த்து விடுங்கள். தேவைப்பட்டால் அந்த நண்பரையும் தவிர்த்து விடுங்கள். உங்கள் வாழ்வு நலமாக இருக்கும். அதுவே என்ன பண்ணுங்க, உங்களுடைய பிணி என்னும் நோயிலிருந்து விடுவித்து அதுவே உங்களுக்கு கோடி நன்மைகளை செய்யும் அப்படிங்கிறார். நீங்கள் ஒரு கோடி நன்மை செய்தாலே உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் வெற்றியாக மாறிவிடும். ஆக இது போன்ற செய்திகளை நீங்கள் கேட்பதற்கு எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். அன்னை தமிழ் வாழ்க, உலக பொதுமறையாம் வான்புகழ் வள்ளுவம் வாழ்க, உலகத்து உயிர்கள் எல்லாம் இனிதே வாழ்க. நூல்காஞ்சி இலக்கிய வலையொலி நேயர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரம் பேசிய வார்த்தைகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அதற்காக நன்றி தெரிவிக்கிறோம். இந்த வாரம் தொடங்குவதற்காக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். புகழ் மாலை. செங்கதிர்தான் திங்களோடு ஒன்று சேர்ந்து வந்திங்கு புகழ் மாலை சூட்டிடுமே. தென்றலது மெட்டு ஒன்று போட்டுவிட கருவண்டு அதற்கு ஏற்ப பாட்டிசைக்கும். நன்றாக நாமெல்லாம் அன்னை தமிழ் மொழி பேசி மகிழும் போது அன்பான பெரியோர்கள் அறிவுரைகள் பல கூற அகல் விளக்காய் ஒளிந்திடுவோம்.
அறியாமை இருள் விலகும், அறிவொளியில் எழில் பொங்கும், வளம் பெருகும் கனிவான மனதுடனே. உறவெல்லாம் ஒன்று கூடும் களிப்புறுமே பணிவான மனிதர் என நாம் உயர இனிதான தமிழமுதம் மாம் தெளிவான குரல் கூறும் வழிமுறைகள். வலுவாமல் முறையாக பயின்றிட்டால் உள்ளத்தை பண்படுத்தி உயர்வாக வாழ்கின்ற உயர்ந்தவராம். நம்மை பார்த்து எண்ணத்தில் மற்றொருவரும் உயர்ந்திடுவார். எண்ணற்ற செயல்கள் பல புரிந்திடுவார். மண்ணுக்குள் இருக்கின்ற வைரமது மணிமுடிக்கு அழகு சேர்க்கும். அதுபோல மற்றவருக்கு நாம் என்றும் உயர்வான மணி. எனவே ஒளி தருவோம். தமிழில் பிறமொழி சொற்கள் கலந்திருப்பதை குறித்து ஒரு 10 வார்த்தைகள். ஊகம், உன்னிப்பு, உத்தி, கருத்தாய்வு. ஊதாரி, வீண் செலவாளி, எஜமான், முதலாளி, தலைவன். யதார்த்தம், உண்மை. ஏகதேசம், வேறுபாடு, சமமின்மை, குத்து மதிப்பீடு. ஏகபோகம், முழு உரிமை, துய்ப்பு, ஒற்றை விளைச்சல். ஐக்கியம், ஒற்றுமை. ஐதீகம், உலக வழக்கு, ஒட்டியானம், மகளிர் இடை அணி. ஓமகுண்டம், வேள்வி குழி. பாரதூரம், திட்ப நுட்பம், தெளிவு சுழிவு. சுயம் சார்ந்த பிரகடனம், தன்னிலை சார்ந்த வெளிப்பாடு, தன் அறிக்கை. அமிலரசம், புளிக சாறு. ஸ்வரம், இசை. தரிசனம், காட்சி. மௌனித்த வேலைகள், அமைதியான பொழுதுகள். வாசகன், படிப்போன். வாசிப்பு, படிப்பு. நேசிப்பு, விருப்பு. சுவாசிப்பு, துடிப்பு. உங்களோடு இந்த வார்த்தைகளை கலந்து கொள்வதற்காக சொல்லி கலந்து கொள்வதற்காக தமிழமுதம் ஐயாசாமி அவர்கள் இந்த வார்த்தைகளை அனுப்பினார். உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நன்றி. என்பதற்கு இப்பொழுது நான் அடிக்கடி சொல்வது, வருத்த மனத்தை தொலைத்து கலைத்து வாழ்த்து மனத்தில் வாழ்ந்து கிடைப்பதுதான். அந்த வாழ்த்து மனத்தில் வாழ்வதற்கு நமக்கு என்ன வழிபாடு தேவை என்றால், இங்க உருவ வழிபாடு கொஞ்சம் சிரமமானது. அது இருந்தால் அது புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் உள்ள வழிபாடு இங்க அவசியம் இருக்கிறது. இந்த உள்ள வழிபாட்டுக்கு மூல காரணமாக இருப்பவர் சிவபாக்கியர் சொல்லுவார். அதாவது நட்டகல்லை தெய்வம் என்று 4 சுட்டி விட்டி மனவனுக்கு மந்திரம் என்னன்னா, நட்டகல்லும் பேசும்போது நாதன் இருக்கையிலே அப்படின்னு சொல்லி போட்டு அவர் சொல்றாரு. சுட்ட சட்டி தட்டுவோம், கரிச்சுவை அறியுமோம். அதனால நான் இப்போ என்னன்னா, நமக்கு கரிச்சுவை அறிய வேண்டும். எப்படி சுட்ட சட்டி தருவோம் கரிச்சுவை அறியுமோ, அது போல நம் உள்ளம் ஒன்றாகும் பட்சத்தில் மட்டுமே நமது வாழ்க்கை என்பது அழகாக இருக்கும், நம் உள்ளம் தெளிவாக இருக்கும். அதாவது சொல்லப்போனா நம்முடைய மனசாட்சி தான் நமக்கு கடவுள் என்பதை சொன்ன செய்யுள் இது. இதைய நம்ம ஸ்ரீ அவர்கள் நெஞ்சில் ஓர் ஆலயம் என்ற ஒரு திரைப்படத்தை எடுத்து வைத்து நான் ஒரு காட்சியை கொடுக்கிறேன், அதற்கு பாடல் திரட்டித்தாருங்கள் என்று கனகாசனம் கேட்க அவர் ஒரு பாடலை எழுதி வைத்திருக்கிறார். அந்த பாடல் மிக அருமையாக இருந்தது. உள்ளம் எப்படி ஒரு ஆலயமாக மாறுகிறது என்பதை அந்த பாடல் சொன்ன போது நானே வியந்து போனேன். பாருங்க, ஒன்றையே நினைத்திருந்து ஊருக்கே வாழ்ந்திருந்து உயிர் காத்து உயிர் கொடுக்கும் உத்தமருக்கே ஆலயம், நெஞ்சிலோ ஆலயம், ஒருவர் வாழும் ஆலயம், நினைத்து வாழும் ஆலயம், நெஞ்சில் வாழும் ஆலயம், கருணை தெய்வம் கைகள் மீண்டும் அரவணைக்கும் ஆலயம், பாசமெனும் மலர்கள் பூஜை செய்யும் ஆலயம். இது
மற்ற மலர்கள் அல்ல, பாசம் என்னும் மலர்களாலும் கருணை என்னும் மலர்களாலும் செய்யப்படும் ஆலயம் இது. இந்த ஆலயம் தான் நெஞ்சில் ஓர் ஆலயம் என்று இந்த வரியை எடுத்து சொல்லும் பொழுது சிறியர் அவ்வளவு அழகாக மெய்யுருகி போன அந்த பாடல். ஆக மொத்தம் இது பேசுகிற மனம். அந்த பேசுகிற மனம் உங்களிடத்தில் பேசும்போது அது ஆலயமாக மாறுகிறது. நீங்கள் வேறெங்கும் போகவே வேண்டாங்க, அவனோடு பேசுங்கள், மனதோடு பேசுங்கள். உங்கள் மனதோடு பேசும்போது உங்களுக்கு உள்ளத்தில் தோன்றும் அந்த இன்பம், ஆனந்தம், அதுதான் ஆலயம் என்பதை இது செய்யுள் சொல்லுகிறது. சரிங்களா? இதையத்தான் நெஞ்சில் ஓர் ஆலயம் என்ற படத்திலே அழகாக சொல்லுவார். இப்ப அந்த சீன் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான பெண் தன் கணவனை காப்பாற்றுவதற்காக போவார். ஆனா போகும்போது அந்த மருத்துவமனையிலே அவர் மருத்துவர் காதலராக இருப்பார். காதலராக இருக்கும்போது முதலில் பாருங்கள், அங்கே போய் அந்த பெண் கேட்பா, அவ கை நான் நடுங்கி, சரி உன்னை நான் உன் கணவரை நான் காப்பாத்திக்கிறேன் அப்படின்பார். ஆனா இடையில ஒரு சின்ன சிக்கல் வரும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல ஓடி ஆடி விளையாட்டு ஒரு பெண் இறந்து போவான். அப்பொழுது இந்த பொண்ணு போய் சொல்லுவான், ஐயா நீங்களும் நானும் காதலிச்சிருக்கிறோம், என் கணவருக்கும் அது தெரிஞ்சு போச்சு. ஆனா நான் தெரிஞ்ச ஆளும் நீங்க ஒரு கால் நீங்க வைத்தியம் பார்த்து என் கணவரை இறந்து போனா உங்க மேல பழி வரும் அல்லவா அப்படின்னு சொல்லுவா. இல்ல, கண்டிப்பா நான் காப்பாத்தி விட்டுருவேன், என்னோட முயற்சியை நான் செய்வேன்னு சொல்லுவார். அவர் செய்து போட்டு பாருங்க, அவர் பல நாள் தூங்க மாட்டார். அதாவது அந்த பெண், அதாவது துணைவரை காக்கும் அவன் அவன் உள்ளத்துல அவனுக்காக காத்திருந்தான் அந்த மருத்துவர். ஆனா மருத்துவர் காத்திருந்தாலும் அந்த காத்திருந்த காலத்தில் அவள் துணையோடு வந்தாள். அந்த துணைவரை காக்கும் பொறுப்பையும் தந்தபோது அவர் வெடிய பாடுபட்டு கடைசியில் என்ன போயிட்டு வர, அவர் பல நாள் தூங்காம தன்னுடைய அவர் கணவனை காப்பாற்றி கொடுத்துருவான். அப்பொழுது காப்பாற்றி கொடுக்கும் போது கடைசியில் சீதா, நான் உன்னை கணவரை காப்பாற்றி விட்டேன் என்று சொல்லிவிட்டு அப்படியே சுருண்டு விழுந்து இறந்துருவார். ஏன்னா அவர் பல நாள் தூங்கல. ஆனால் வெற்றிக்காக பாடுபட்ட அந்த உழைப்பு இருக்கே, அவர் சந்தோஷமாகத்தான் இறந்துட்டார். அப்போ என்ன ஆகுனா, அவர் அந்த காதலுக்காக அவர் இழந்தது அவர் தாயுடைய மனது. தாய் திருமணம் செய்துன்னு சொல்லும் போது கூட அவர் திருமணம் செய்துக்கல. ஆனா இதை பார்த்த உடனே அந்த கணவனுக்கும் அந்த காதலியான அந்த சீதாவுக்கும் உண்மையிலேயே மனசு உருகியா. அப்போ பாருங்க என்ன ஆகுதுன்னா, கடைசியில் அந்த காட்சி எப்படி முடியுதுன்னா, அந்த ஹாஸ்பிட்டல் பொறுப்பையும் அவங்க அம்மாவையும் இவங்களே ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலம் வரும். அப்பொழுதுதான் இந்த பாடல் வரிகள் வரும். பாருங்க, ஒன்றையே நினைத்திருந்து ஊருக்கே வாழ்ந்திருந்து உயிர் கொடுத்து உயிர் காக்கும் உத்தமருக்கோர் ஆலயம், ஒருவர் வாழும் ஆலயம், அது நிலைத்து வாழும் ஆலயம், நெஞ்சிலோர் ஆலயம், கருணை தெய்வம் கைகளை கட்டி அரவணைக்கும் ஆலயம், பாசமெனும் மலர்களாலே பூசை செய்யும் ஆலயம் என்று அந்த பாடல் வரிகள் முடியும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இது ஒன்றி போய் செய்கிற ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிற, நெஞ்சுக்கு கிடைக்கிற, அதாவது அதன் சோகத்தில் இறந்தாலும் தன் கடமையை நிறைவாக செய்து முடிவிட்டோம் என்ற ஒரு சந்தோஷம் அந்த மருத்துவர் மனத்தில் இருந்தது. அந்த வருத்த மனத்திலும் கூட ஒரு வாழ்த்து மனம் இருந்துவார். அந்த வாழ்த்து மனத்தை பாராட்டி பாடுகிற பாடல் தான் இது. எனவே இப்படி இதெல்லாம் ஒரு மருத்துவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டிய ஒரு சீன். இன்றைய எல்லா மருத்துவர்களுக்கும், அவருக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் அர்ப்பணிப்பு மனோபத்தோடு வாழ்கின்ற ஒவ்வொரு மருத்துவர், சித்தா மருத்துவராக இருக்கலாம், இந்த மருத்துவர்களாக இருக்கலாம், ஆனால் தனங்கிட்ட வந்திருக்கிற அந்த நபரை உயிர் கொடுத்து காப்பாற்றுகின்ற ஒவ்வொரு உத்தமர்களுக்கும் இந்த பாடல் நாம் அர்ப்பணிப்பு சுகமாக கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். ஆம், அதுதான் நெஞ்சில் ஓர் ஆலயம். அதுதான் இதை அழகாக சொல்லார். ஒக்கன் என்றானை உழப்பிடித்தேவர்கள் நக்கன் என்று எடுத்திடும் நாதனை, பக்கன் என்றார் புக்கு நின்று ஒன்னியான் போட்டி செய்வேன். பாருங்க, உயர்ந்து வாழ்ந்து விட்டான்.
யாருங்க உயிர் கொடுத்து உயிர் கொடுத்து உயிரை காப்பாற்றுகிறான் அந்த மருத்துவர். உயிர் கொடுத்து உயிரை காப்பாற்றுகிறான். அப்ப அவன் உயர்ந்த நின்றவன் அல்ல, உயர்த்த நின்றவனை உழைப்பிடித்தவர்கள் சாதாரண மனிதர்கள் ஐயோ என்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றின தெய்வமே என்று வழங்குகிறான். இவரை போல நான் வாழலாமா, இவரை போல என் பிள்ளையை நான் படிக்க வைக்கலாமா என்று எண்ணுகிற எண்ணம் கூட அவனுக்கு வந்து விடுகிறது. ஒக்கன் என்றாலை உழைப்பிடித்த நக்கன் என்று எடுத்திடும் நாதனை பக்கன் என்றார் இவரை போல படிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணம் தோடுகிறது. பார்ப்பவர்களுக்கும் இவரை போல வாழ வேண்டும் என்று மாணவர்களுக்கும் தோன்றுகிறது. பக்கன் என்றார் புக்கு நின்று ஒன்னியான். ஆம், இவரை நாம் அவன் மனசுக்குள்ள புரிந்து அவனை இயக்கி அவர் என்ன பண்ணார், இவர் இறந்து போனாரா? இல்ல, இது போல வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை விதைத்து விட்டு இறந்திருக்கிறார் இவர், இல்லைங்களா? இதைத்தான் இந்த திருமந்திரம் சொல்லுகிறது. எனவே நெஞ்சில் ஒரு ஆலயமாக வாழ்வதற்கு மனிதர்களுக்கு மட்டுமே அந்த சந்தர்ப்பம் இருக்கிறது. மற்ற உயிர்களுக்கு கிடைக்காத சந்தர்ப்பம் மனித குலத்துக்கு மட்டுமே இருக்கிறது. எனவே இப்படி வாழ்வதற்கு நாம் எல்லோரும் மனித குலத்தில் பிறந்த எல்லோரும் இப்படி முயற்சித்து வாழ்ந்தால் நீங்களும் இறைவனே என சொல்லி நன்றியுடன் விடுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு உயிர் கொடுத்து உருவம் கொடுத்து இந்த பூமியில் உலாவிட்ட என் தாய்க்கும் என் பெற்றோருக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு நான் கவியின் தலைப்பு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த நூல் காஞ்சி இந்த கலை இலக்கியத்தில் என்னை ஒரு நண்பனாக சேர்த்தி நின்று இப்படி பேசுகிறேன். கடுகளும் பேசுகிற காரணம் அருமை நண்பர் சோமவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டு நான் கவிதைக்குள் சொல்கிறேன். கவியின் தலைப்புங்க, முயன்றுப்பார் மலையை அண்ணாந்து பார்க்காது, ஏறிப்பார் உச்சியில் பறந்த அளவு தெரியும். ஒரு பொருள் சொல்லிக்கிறேங்க. ஒரு மலை இருக்குன்னா அது நம்ம எப்படி ஏறோம், நீ பயப்படாத, உன்னுடைய முயற்சியால் நீ அதை ஏறிப்பாரு. ஏறி பார்த்தீங்கன்னா அதனுடைய பறந்த அளவு நமக்கு தெரியும். அடுத்தது கரையிலிருந்து கரையை ரசிக்காது நீச்சல் போல குதிச்சுப்பார், முத்துப்பாலும் அத்தனையும் தெரியும். அதாவதுங்க அப்ப கரையில வந்து ரசிக்கக்கூடாது. இப்போ உள்ள போனாதான் நீச்சல் பயிற்சி தெரிஞ்சிருந்தா அது உள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். கரையில போய் ரசிக்கக்கூடாது. இப்போ நீச்சல் தெரிஞ்சு உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு எளிதா இருக்கும். நீங்க உள்ள போய் எல்லாம் பண்ணலாம். அதுங்களா? அது இல்லாம அடுத்தபடிங்க, தென்றல் காற்றை ஜன்னல் வழியே ரசிக்காது, மாசுபடாமல் இருந்து பார், மனதெல்லாம் அழகு தெரியும். ஒரு தென்றல் காற்று நம்ம வர்றப்போ அப்படின்னு சொல்லக்கூடாது. நீ சுத்தம் மாசுபடாமல் இருந்து பாரு. அதோடைய சுவாசிக்கிறப்பங்க அது உடலும் இருக்காது, சுத்தம் நல்லா இருக்கும். நீ காலையில் நடைபெற்று போயின்னா காலையில் 5 மணிக்கு போய் பாருங்க, அந்த இயற்கையான அந்த காற்று சிறுவாணி நீர் மாதிரி இருக்குங்க. அவ்வளோ சுவையா நம்ம அந்த தொழில் நம்ம பார்க்குறப்போ ஒரு மிக சிறப்பாக இருக்கும். தினத்தரம் காலை வந்து விடியத்துல ஒரு 5 மணிக்கு நடைபெற்று செஞ்சு பாருங்க, அது உங்களுக்கு தெரியும். அப்புறங்க, திருமண வீட்டில் ஆடம்பரம் வைக்காதே, வீணாகாமல் உணவு அருந்திப்பார், உணவின் மகத்துவம் தெரியும். திருமண ஒரு வாழ்க்கை வந்து ஒரு மாதிரி திருமணம் நடக்குது. வந்து எல்லாருமே இரு வீட்டுக்காரர்கள் சிறப்பா இயற்கை ஆகிக்கும். ஆனா நம்ம என்ன சொல்றீங்கன்னா, அந்த உணவு வந்து வீணாகாம நல்லா உணவு மகத்துவம் அறிஞ்சு பார்த்தா, எனக்கு ஒரு உணவு கொடுக்குறீங்கன்னா அந்த உணவு வந்து அது மகத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். அது எப்படி வந்து இது பண்றாங்க வீணாக அது அருவி தெரிஞ்சுக்கணும். அதாங்க. அப்புறங்க, அருவி ரசிக்க மட்டும் செய்யாது, தண்ணீர் சேமிச்சுப்பார், குடிநீர் மகத்துவம் முடியும். இன்னைக்கு வந்து சார் குடிநீர் இல்லாத இதே அறியாது. ஒரு மனிதர்களுக்கு குடிநீர் முக்கியம். இப்போ எந்த ஒரு உயிர் எடுத்துங்க, குடிநீர் உபயோகம் எந்த உயிருமே அடையாது. இப்போ நீங்க என்னதாங்க நம்ம சொல்ல இந்த வீட்டில் இருக்க பிராணிகள் இருக்குதுங்களா, அது வரைக்க பாருங்க, நீங்க என்ன போடுங்க, தங்கமே கொடுங்க, அதுக்கு மேலே தண்ணி கொடுங்க. அந்த தண்ணியை குடிச்சிருந்தீங்க, அதுக்கு மேலே நீங்க இதுவும் கிடையாது.
ஆனா இன்னைக்கு வந்து அந்த தண்ணி வந்து இன்னைக்கு வந்து ஒரு வியாபாரம் ஆக்கிட்டாங்க. அது ஆக்கினவங்களுக்கு உண்மையே வருத்தமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து தண்ணீர் தேவை. ஆனா சில காலங்கள் அவங்க பண்றாங்க. ஆனா வந்து அது வந்து நல்ல வீங்க இப்போ ரொம்ப இது பண்ணி கொள்ளையடிக்காதீங்க. அப்புறங்க உலகில் எல்லாமே அழகுதான், ரசிக்க மட்டும் செய்யாமல் அதன் மறுபக்கத்தை முயன்று உன்னத கிடைக்கும். அதானுங்க இந்த உலகத்துக்கு எல்லாமே அழகுதாங்க. ஒரு வண்டி அழகுதான், இந்த பேக் அழகுதான். ஆனா ரசிக்க மட்டும் செய்யக்கூடாது. அது ஒரு பேக் இருக்குன்னா இது வந்து உடனே பேக் ஆகாது, கைப்பை ஆகாது. அது வந்து அவருடைய கை வேலை செஞ்சு உழைப்பு. ஆனா அந்த இந்த கைப்பை பின்னாடி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நன்றி சொல்லுவாங்க. நன்றி சொன்னாதான் அது மிக சிறப்பாகும். அது நீ ஒவ்வொருடைய உழைப்பு இல்லாம நீங்க எதுவும் சிறப்பாகாதுங்க. நீங்க நம்ம அந்த கைவசி பேச பார்த்தீங்களா, இன்னைக்கு வந்து நம்மளுடைய செய்தி உடனே நமக்கு கிடைக்குது. அதுக்கு பின்னாடி உழைப்பு இருக்குங்களா, அது நம்ம என்னைக்கு நம்ம தலைவழங்கும். அப்படி தலைவழங்கப்போ அது மகிழ்வாகுது. அப்புறங்க இது இதோட சிறப்புங்க. ரொம்ப நன்றி. அப்ப இனி ஒன்று சொல்லலாம்ன்றதுங்க, காமராஜர் இருக்காரு இல்லைங்க, காமராஜர் சொல்ல இந்த அரசியல் தலைவர் வந்துங்க இப்படி போய் வாழணும். அவர் வாழ்ந்து இங்க 100 ஆண்டு இருக்கு. ஆனா வந்து இனி வந்து அவர் மறக்க பேசுறேன்னா அவருடைய தூய்மையான வாழ்க்கை, தூய்மையான உழைப்பு, அதாவது தனக்கு எது தேவையில்லை, நம் நாட்டு மதத்தான் நாம் இறந்தவங்க அவங்க வாழணும்னு நினைச்சதுங்களா ஒரு எளிய காமராஜர். வரம் பெற்ற தலைவன், படிக்காமல் மேதையாக முடியன உலக தலைவன். இன்னைக்கு வந்துங்க படிச்சுதான் வந்துங்க இன்னைக்கு வந்து எல்லாம் போயிருக்காங்க. ஆனா படிக்காமே நல்லா செஞ்சா நீங்க உலகத்துல அவங்க முகவரி தெரியும். அதாவது நீங்க தயவுசெய்து வந்து படிச்சு என்ன சாதிப்பாங்க நினைக்காதீங்க. படிக்காமலே முயற்சியும் கைக்கொண்டே போகும். அது வந்து அதுக்காக வந்து படிச்ச வந்து படிக்காம போது ஒரு இதை பேசப்படும். நீ வந்து சொல்லு, தம்பி என்னதான் படிச்சா உழைப்பாளி சாதிக்க முடியும். அப்ப நீங்க சொல்லுங்க, அதெல்லாம் கெட்டு போக மாட்டாங்க. உங்களோட பெருமை அங்க பேசுவாங்க. சொல்லுங்க. அப்புறங்க அடுத்து வந்து எப்ப வந்து தனக்கு வேண்டி வாழக்கூடாதுங்க. எப்ப வந்து இந்த உலகத்தை வந்து இனி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எப்ப தலைப்படுத்துங்க. இனி நம்ம காமராஜ் பேசுறோம்னா அவர் வந்து ஊருக்கு வேண்டி வாழ்ந்தாரு. அதான் சொல்றாங்க, ஊருக்கு உழைத்து உறவுகளை வளர்த்து தலைவன். நான் செட்டியார்னு வைங்க, எனக்கு வந்து செட்டியாருக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா வந்து பொதுவாக வாழ்ந்தீங்க எல்லா மாதிரியும் தெரியும். இன்னைக்கு விஜய் உதாரணம் நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் ஒரு தனிப்பட்ட முறையில் இன்னைக்கு இந்த வந்திருக்காருன்னா அவருடைய பொதுநலம் தான். அவர் தன்னுடைய ஒவ்வொரு படத்துலைங்க தனக்காக வாழல. அவர் வந்து லஞ்சத்தை ஒழிச்சாரு, அப்புறம் அந்த கலவரங்களை தூண்டுறதை வந்து ஒழிச்சாரு, தூய சக்தியை அழிச்சாரு. அவர் அழிக்காட்டி அவர் நடிச்சிருக்கலாம். ஆனா வந்து அது வந்து மக்களுக்கு சேமித்து நம்ம அது போல நடக்க எத்தனையோ இருக்கிறாங்க. அதனால வந்து என்னைக்கும் சொல்றாங்க, ஊருக்கு வைங்க. அதாவது ஊருக்கு நல்லது, எந்த நிகழ்ச்சியாலும் சரிங்க, ஒரு நல்லது கூட நம்ம கலந்து கூடாது. ஒரு இரவு அவருக்கு கலந்துக்கணும். நடந்தாங்க நம்முடைய இது அவன் யாருங்க, நம்ம சகோதரனுங்க. அவன் மாதிரி நாளைக்கு எதோ ஒன்றுச்சுன்னா சொந்தக்கார வர மாட்டாங்க, நான் பக்கத்து இருக்கிறத வருவாங்க. அதனால வந்து யார்ட்டையும் வந்து பக்கத்து யாரும் அன்பா பேசுங்க. தன்னுடைய பணத்தை பார்த்தாலுமே தன்னுடைய அதிகாரத்தாலும் என்னைக்கு நான் ஜெயிக்காது. இனி வர எத்தனையோ பக்கத்தை பக்கத்துல பேச மாட்டாங்க. எதுவும் சண்டை இருக்காது. ஒரு நாய் வந்து அவங்க வீட்டு முன்னாடி அசிங்கம் பண்ணிருக்கு, அது வந்து பெருசு நினைச்சு அந்த நாயை எடுத்து கொலை செஞ்சுக்கிறாங்க. ஏன் விட்டு கொடுத்து போங்க சார். நம்ம யாரு வந்துங்க 1000 ஆண்டுகள் வாழ்றது இல்லை. இந்த உலகத்தை வந்து கொஞ்ச நாள் வாழ்றோம். இருக்கிற வரைக்கும் நல்ல ஒரு தப்பே அடையாது. என்னைக்கு நம்ம இதாகாது. ஒவ்வொரு தலைவர் இருக்குங்க, அவங்க வந்து பொதுநலத்தை வந்து இங்கே வாழ்ந்துக்கிறாங்க.
அப்புறங்க எந்த ஒரு செயலுக்கும் உழைப்பு வேணும். நீர்வு சிந்தி உழைத்தாலும் விளம்பரம் தரக்கூடாது. தலைவன் காமராஜர் இருக்குங்க, நீங்க விளம்பரம் தெரிவிக்கிறாங்களா? விளம்பரமே கிடையாது. அத்தனை பேரும் அவருடைய உழைப்பாக அவர் கிடைச்சிருக்கு. உழைப்பு என்னைக்கு வீண் போகாதுங்க. நீங்க நினைச்சுக்கலாம் அது கஷ்டப்படாமப்பா, தயவு செய்து கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்காதீங்கப்பா. உங்களோட கஷ்டம் தான் வந்து நாளே தெரியும். இன்னைக்கு வந்து ஒரு சிலை இருக்குன்னா சிலை ஆரம்ப சிலை ஆகுவதில்லை. ஒரு கல்லா இருந்து தன் உழைப்பால் சுற்றி வைத்து அவன் பெருமையடைய அந்த உழைப்புக்கு பெருமையடையும். சிலைக்கு அத்தனை உழைப்பு தான். வேண்டுதல்களை கேட்டு ஆகட்டும் பார்க்கலாம் என்று அனுசரணையே தகுந்த தலைவன். இப்போ நீங்க வந்து ஒரு தலைவர் இருக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு உங்களுக்கு யாராக இருக்கிறவங்க தங்களை வந்து சொல்றாரு, சார் உதவி பண்ணுங்க, நீங்க உடனே சொல்லக்கூடாது. இன்னில இந்த நம்ம செய்யணும். யார் இருந்தாலும் அப்ப தயவுசெய்து நினைக்கிறீங்க, நான் வந்து நிச்சயமா உங்களுக்கு நான் செய்வேன் போங்க. அந்த ஒரு வார்த்தை அவன் நிம்மதி அடைய செய்யும். வார்த்தைகள் வந்துங்க சொல்லணும், அன்பா சொல்லுங்க. அதையே இன்னைக்கு சரி வரீங்க. இன்னைக்கு அன்னை தேச உலகம் இருக்காங்கன்னா அன்பாக நிற்கிறாங்க. பாருங்க காமராஜருங்க எத்தனை படிக்காம இருக்காங்க. அவங்க வந்து படிக்கலாம். ஒரு மனிதன் வந்து அடிப்படை மூணுங்க. உண்ணு உணவு, உடுத்த உடை, இடுக்கு ஏற்படும். தலைவன் சொன்னாங்களா, படிக்கலாம், சாப்பாடு தெரியும், ஏன்னா பசி எடுத்து கல்வித்தான் தலைவன். நீங்க என்ன நீங்க ஓய்வு பாருங்க. ஒரு படிக்கிறவனுங்க ஒரு மனுஷன் வந்து ஒரு படிப்பு இல்லாம நம்ம எந்த ஒரு வந்து உயிரினத்தில் வர முடியாது. நீங்க வந்து மாவட்ட ஆட்சியாளரோ ஒரு போலீஸ் துறையில வந்து ஒரு தகுதிக்கு வரீங்கன்னா படிக்கலாம். நீங்க வந்து உங்க கத்தி கேட்டீங்க பணத்தை வாங்கலாங்க. துப்பாக்கி அடிச்சு உங்களோட ஆயுதத்தை கொடுங்களாம். கல்வி கொடுக்க முடியாது. கல்வி வந்து யாருக்கும் கொடுக்க முடியாது. அதுக்கு தன்னோட உடல் உயிருக்கு வரையும் நம்மோட தான் இருக்கு. அப்புறங்க வாழ்க்கை வந்துங்க இப்போ நம்ம வாழ்றீங்க மற்ற வீட்டு வாழுங்க. மற்ற வீட்டு வாழ்ந்தீங்கன்னா அது உண்மைங்க உங்க இந்த உலகம் வரைக்கும் மறக்காது. இது நம்ம காந்தி வந்து இறந்து 150 ஆண்டு ஆச்சு. கண்ணதாசன் இருந்து ஏன் இன்னைக்கு கண்ணதாசன் விழா வைக்கிறோம்? அவர் நம்முடைய சமுதாயத்துக்கு வந்து ஒரு நல்லது கொடுத்து போயிருக்காரு. நம்ம எத்தனையோ கொலையாளர்கள் இருந்தாலே அவங்களைய மறந்துடுவான். ஆனா மறக்கிறோம். அதே மாதிரிங்க நம்ம காமராஜருங்க நாடு மக்களுமே சொந்தம் என சொத்துக்கள் சேர்க்காத சொக்கத்தங்கம் தலைவர் அவர் தானுங்க. கடைசியாட்டு என்ன இருந்ததுங்க? தங்கம் இருந்ததுங்களா? அவர் உடை மட்டும்தான் இருந்துச்சு. உடை சாப்பிடுறத சொல்லுவாங்கள, எதுவும் கிடையாது. அப்புறம் இத்தனையும் ஒரு தலைவர் தான். அவர் தான் தலைவர். பாருங்க, படிக்காத மேதை, ஊருக்கு உழைத்தவர், தேசிந்து உழைத்தவர், கேட்கணும் இல்லைன்னு சொல்லாதவர், படிப்பவர்களுக்கு உணவு தந்தவர், பிறக்க உத்தம உழைத்த தலைவர், நாட்டு மக்கள் எனக்கு சொந்த வாழ்ந்த தலைவர், இத்தனையும் ஒரே ஒரு தலைவர் தான் காமராஜர் தான். அதான் வந்து காமராஜர் என நினைவுக்கு வருவது தலைவன் பெற்ற வைரம். காமராஜ் கருப்பு தாங்க, ஆனால் கருப்பை நான் சொல்றான், வைரம் சொல்றேன். அதனால தயவு செய்யுங்க, நல்ல கேட்டு வாழுங்க, கெட்டதையில வந்து நெருங்கி விடாதீங்க சொல்லி எனக்கு இந்த அறிவு வார்த்தை கொடுத்த என் அருமை சகோதரர் சோமு நன்றி.